ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 11 மணி ஆயிடுச்சு. தம்பி ஸ்கூல் போயிட்டான், நானும் பெரியவன் தான் வீட்டில் இருக்கோம். காலையில் அனுப்பிவிட்டோன்னே எதுவுமே சாப்பிடல. வீட்டில் இருக்க சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் நான் சாப்பிட போகிறேன். தம்பி வந்துட்டு பீன்ஸும் எக்கும் போட்டுட்டு வெரைட்டி ரைஸ் பண்ணி கொடுத்தாச்சு. ஸ்நாக்ஸ் வந்து என்ன கொடுத்தோன்னா நொங்கு கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி நொங்கு வாங்கி ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டாச்சு. வீட்டில் இருக்க சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ நம்ம என்ன சாப்பிட போகிறோம்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், பாத்திரம் ஃபுல்லாக இப்போ தான் விலைக்கு முடிச்சுட்டு சாப்பாடு நம்ம வீட்டில் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு சாப்பாடு கேட்பாங்க. சின்னவன் வந்துட்டு ரைஸ் கொண்டு போயிட்டானா, எனக்கு வந்துட்டு வெரைட்டி ரைஸு சுத்தமாகவே பிடிக்காது. என்னன்னே தெரில, நான் அது சாப்பிடவே மாட்டேன். சாப்பாடு போட்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்டா தான் எனக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதனால் எனக்கு வெண்டைக்காய் குழம்பு வச்சிட்டேன். நான் உருளைக்கிழங்கு வந்துட்டு கொஞ்சமாக அம்மிக்கு மட்டும்தான் பொரித்தேன், அதனால் இல்லை. இது வந்து யாருக்குன்னா நம்ம பெரியவனுக்கு, அவனுக்கு வந்துட்டு தயிர் சாதம் வேணுமா, அதனால் தயிர் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது என்னன்னு தெரியுதா அவங்களுக்கு? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? ஒரு சூப்பர் டிஷ் ஒன்று பண்ணிவிட்டு நான் இந்த வடகம் எப்படி பொரிக்கிறதுன்னு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன். பார்த்தீங்களா, அன்றைக்கி ஒரு நாள் நம்ம வீட்டில் போட்ட வடகம் தான் இது. இவ்வளோ இருந்துச்சு, 3/4 வாசி இருந்துச்சு இந்த பக்கெட்டில். இப்போ வந்துட்டு சாப்பிட்டோம். இன்னும் வரையும் உங்கள்கிட்ட நான் வறுத்து காமிக்கவே இல்லை. 3/4 வாசி காலி ஆயிடுச்சு. வெண்டைக்காய் குழம்புக்கு இந்த வடகம் தான் நான் இப்போ பொரிச்சிட்டு சாப்பிட போகிறேன். ஃபஸ்ட்டே முன்னாடியே வந்துட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு எண்ணெயெல்லாம் காய வச்சு ரெடியாக வச்சுருந்தேன். அம்மா வீடியோ எடுக்க லேட் ஆயிரும் அப்படின்ட்டு. பாருங்கள், சூப்பராக இருக்கும். சீரகம் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, சூப்பராக இருக்கும் இந்த வடகம் சாப்பிட்றது. புளிக்குழம்புக்கு, சாம்பாருக்கு, வெரைட்டி ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். 3/4 வாசி வடகம் நான் காலி பண்ணிட்டேன். காலி பண்ண பின்னாடி காமிக்கிறேன் உங்களுக்கு வறுத்து. நல்லாயிருக்கும். எந்த காயுமே போடாமல் வெறும் புளிக்குழம்பு வச்சு கூட இந்த வடகத்தை வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த சம்மர் வரும்போது, வெயில் காலம் வரும்போது இன்னும் நிறைய போட்டு வச்சுக்கணும். இது பசங்க நல்லா விரும்பி சாப்பிட்றானுங்க. ஓகே, வடகெல்லாம் பொரிச்சாச்சு. கிழங்கு வந்துட்டு இன்றைக்கி கம்மியாக தான், லன்ச்சு கொடுத்து விட்ற அளவுக்கு தான் வறுவல் பண்ணேன், அதனால் இல்லை. ரைஸ் வந்துட்டு சூடாக இருக்குது. காலையில் தம்பிக்கு மட்டும் கொஞ்சமாக ரைஸ் வச்சு அவனுக்கு கொடுத்து விட்டுட்டு இப்போ சூடாக சாப்பாடு வச்சேன். நான் சாப்பிட்டுக்கலாம். நமக்கு ஒயிட் ரைஸை போட்டு குழம்பு ஊற்றி அடித்தா தான் சாப்பாடு சாப்பிட்ட ஒரு ஃபீலிங்கே வரும். பார்த்துக்கோங்க. அப்படியே வெண்டைக்காவோடு எடுத்து குழம்பு ஊற்றி பூண்டெல்லாம் நல்லா நிறைய போட்டிருக்கேன். சாப்பிட்டா தான் நமக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். தம்பி சாப்பிடலையா? வா, தயிர் தாளிக்கணுமா? பெரியவன் வந்து தயிர் சாப்பிட்றான். அம்மா அவங்களுக்கு கொஞ்சம் வடை வச்சுட்டு நம்ம சாப்பிடணும். அவ்வளோதான். இதுக்கு மேலே அந்த கிச்சனுக்குள்ளே நிற்க முடியாது, பயங்கரமாக வேர்க்கும். என்ன ரீசன்னா, எதனால் வேர்க்குதுன்னு நான் காமிக்கிறேன் பாருங்களேன். இங்கே வந்துட்டு எப்போவுமே அடுப்பு பின்னாடி தானே ஜன்னல் வச்சுருப்பாங்க. இந்த வீட்டில் மட்டும் அடுப்பு பின்னாடி ஜன்னலே கிடையாது. எங்கே வச்சுருக்காங்க நான் காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. அடுப்பு பின்னாடி தான் எப்போவுமே எல்லாருமே வைப்பாங்க. நம்ம அடுப்பு பின்னாடி பாருங்கள், ஜன்னலே கிடையாது. இப்படி இருக்கா? எங்கே வச்சுருக்காங்கன்னு மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படி போனோன்னா இங்கே நம்ம செல்ஃப் இருக்கும். நம்மளோட மளிகை ஜாமான்லாம் வீட்டு கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற இதெல்லாம் இதில் இருக்கும். எங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த ஜன்னலை நான் திறந்தா கூட
இந்த என்னாகும், இந்த சம்பட்டம் ஃபுல்லாக அழுக்கு பிடிச்சிரும், திறந்தும் வைக்க முடியாது. அப்பப்போ திறந்த உடனே அப்படியே மூடுற மாதிரி இருக்கும், தூசி அடைஞ்சிரும் அப்படின்னு பயந்துட்டு நான் திறக்கறதில்ல. அடுப்புக்கிட்டையும் வந்துட்டு ஜன்னல் இல்லையா, அதனால் பயங்கரமாக வேர்க்கும். இன்னொரு பாருங்கள், நான் காமிக்கவே மறந்துட்டேன் உங்கள்கிட்ட. இது நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு கருவாடு வந்திருக்கு பாருங்கள், நான் காமிக்கவே இல்லை. சென்னையிலேருந்து சேது கொண்டு வருவோன்னு நான் சொன்னேன்ல உங்கள் ஃப்ரெண்டு. இந்த கருவாடு தான் இப்போ ஓப்பன் பண்ண முடியாது, செல்ஃபாக எடுக்கிறனால. நான் இப்போ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அதான் இப்படி ஜன்னல் இருக்கனால தான் நமக்கு வந்துட்டு கிச்சனுக்குள்ளே இருக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பயங்கரமாக வேர்க்கும். அதனால் நம்ம சீக்கிரமாக கிச்சனை விட்டு போயிடலாம். என்னை கேட்டால் ஏசி வந்து பெட்ரூமுக்கு போகிறத கிச்சனுக்கு போடலாம். இந்த கிச்சன் அவ்வளோ இதாக இருக்குது. கருவாட்டு நான் ரொம்ப நாள் அவங்கள்ட்ட காமிக்கவே இல்லை. நிறைய கொண்டு வந்தாங்க, மாமியாவுக்கு பாதி கொடுத்து விட்டாச்சு. சென்னையிலேருந்து நமக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்கன்னு சொன்னேன்ல. சேது வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்காக போன வாரம் வந்தாங்க, இப்போ கொண்டு வந்தாங்க. நான் காமிக்கிறதே நினச்சி மறந்துட்டேன். நெத்திலி கருவாடு இது நிறைய கொண்டு வந்தாங்க. நான் வந்துட்டு எங்கள் மாமனாருக்கு வந்து கருவாடு ரொம்ப பிடிக்கும், அதனால் அப்படியே பாதி பாதி எடுத்து அவங்களுக்கு கொடுத்து விட்டாச்சு. நெய் மீன் கருவாடு கொடுத்து விட்டாங்க பாருங்கள். அவங்க வந்துட்டு அங்கேருந்து சூப்பராக பேக் பண்ணி நம்ம கொடுத்துடுவாங்க பத்திரமா. ஹல்வா மாதிரி இருக்கும், அப்படியே பால்கோவா மாதிரி ஃப்ரெஷ்ஷாக. இங்கே நான் எவ்வளவோ கடைகளில் நான் தேடி பார்த்துட்டேன், கிடைக்கவே இந்த மாதிரி எனக்கு கருவாடே கிடைக்கவே மாட்டேங்குது, கிடைக்கிறதே இல்லை. திண்டுக்கல்ல வந்துட்டு எல்லா கடையிலையுமே நான் போய் பார்த்துட்டேன். அரச மரத்தடியில் ஒரு மாதிரி கருப்பு கலராக தான் கிடைக்கும், அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது. அதனால தான் நம்ம அங்கேருந்து அவங்க வரும்போது ஏதாவது இங்கே ஃபங்க்ஷன்னா வருவாங்க, அப்போதைக்கு கொண்டு வர சொல்லிடுறது. மீதி வந்து கொடுத்தாச்சு, அவங்களுக்கு கொடுத்து விட்டேன். ஓகே, ரொம்ப லென்த்தியாக போகுது, அதுக்கு மேலே ரொம்ப வேர்க்குது. இதுக்கு மேலே கிச்சனுக்குள்ளே நிற்க முடியாது. நான் சாப்பிட போகிறேன். இப்படி தான் போகும். இந்த 3 மணி வரையும் நமக்கு கிச்சனுக்குள்ளே வேலை இல்லை. அப்பப்போ தண்ணி குடிக்க வந்தாதான். அப்புறம் இன்னொன்று மறந்துட்டேன், நொங்கு கொடுத்து விட்டனா. நொங்கு வந்துட்டு தம்பிக்கு ஸ்நாக்ஸை கொடுத்து விட்டு மீதி இருக்குது, சாப்பிட்டு நானும் பெரியவனும் அந்த நொங்கு சாப்பிட்ணும். நான் 3 மணிக்கு வந்து கிச்சனில் வந்து எதாவது ஸ்நாக்ஸ் பண்ணால்தான் கிச்சனுக்கு நமக்கு வேலை இல்லை. ஓகே, இந்த நாள் இனிய நாளாக எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.